இங்க வேற தங்கை யாருக்கும் அதை தான் நினைக்கிறேன். என்ன பெயர்? ஜெயந்தி மாலாவத்தான் இருக்கு இந்த இதெல்லாம் செய்யறது. எந்த இடமா அவங்க? கனடால இருந்தா செய்வா. சரியான உயிர். ஓகே, ஹாய், வணக்கம். நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? லக்கிராஜன் எல்லாம் அழைப்பார்கள். எனக்கு பேர் ஜோசப். ஓகே, அப்போ உங்களோட ஸ்பெஷல் டே என்று சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு கொண்டு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எதுவுமே எனக்கு தெரியாது. எனது நண்பன் எஸ்ஆர் ஸ்டீல் அதிபர் பிராண்ட் ராபின்சன் அவர்கள் மாலையில் இந்த ஒரு அரச இது மீட்டிங் ஒன்று இருக்கிறது சொல்லி என்னை அழைத்தார். ஒரு வாரத்துக்கு முதலே எனக்கு சொல்ல நீ ரெடி ஆகிறேன். உடைகளை கூட என்றது காலை தான் எனக்கு கிடைத்தன. நான் அவரின் வேண்டுகளுக்கு இணங்க அதே போல் எல்லாம் செயல்பட்டேன். இதில் வந்து இறங்கி வரும் வரை எனக்கு எந்த தகவலும் இல்லை. உள்ள வந்து கூட நான் மீட்டிங் என்று சொல்றீங்களே என்ன நடக்குது என்று பார்க்கத்தான் இந்த நான் எதிர்பார்க்காத 60வது பிறந்த ஜனன தினத்தை கொண்டாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இதை ஏற்பாடு செய்த தம்பியாருக்கு நன்றி. வார்த்தைகள் வர்ணிக்க முடியாது. 60 வயதில் நான் இதை கொண்டாடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பொழுதுவரை எனக்கு தெரியாது. எனது அனைத்து நண்பர்களும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து 1986 உள்ள நண்பர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கார்கள். அதுவே பெரிய எனது சந்தோஷம். ஆனால் என் பாடசாலை நண்பர்கள் மாத்திரை தனியாக உள்ள பாடசாலை நண்பர்களும் இங்கே வந்துள்ளார்கள். 40 வருடத்துக்கு முன்பு உள்ள நண்பர்களையும் இங்கே அழைத்திருக்கார்கள். எங்க அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. சந்தோஷம். இது அனைத்துக்கும் எனது தம்பிக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். ஓகே, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பிறந்தநாளை இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதோடு சேர்த்து இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாரும் வந்திருக்காங்க. வர முடியாத ஒரு சிலர் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்காக செய்திருக்காங்க. இங்கே வேற தங்கை யாருக்கும் அதை தான் நினைக்கிறேன். என்ன பெயர்? ஜெயந்தி மாலாவத்தான் இருக்கு இந்த இதெல்லாம் செய்யறது. எந்த இடமா அவங்க? கனடால இருந்தா செய்வா. சரியான உயிர். ஓகே, அவங்க தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவங்க. இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இல்லை, இது ஆனந்த கண்ணீர் தான். இந்த சோகமான கண்ணீர் அல்ல, இது ஆனந்த கண்ணீர் தான். ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கேக்கில் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்றும் இருக்குது. கேக் உள்ளுக்கே ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. கேக்கில் வேறங்க அதில் அந்த டொப்பருக்கு பின்னால் ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, அதை அப்படியே வெளியில் இழுத்துடுங்க. அப்படியே எடுங்க பொறுமையா. ஸோ இது உங்களுடைய 60வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக 60,000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேக் கட் பண்ணுவோம்மா எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங் படிப்போம். ஓகே, ஹாப்பி பர்த்டே சாங். We sing happy birthday to you, and may all your dreams come true. Happy, happy birthday. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீடூழி காலம் வாழ்கவே. So the special moment பாத்தீங்கன்னா நம்ம ராஜானோட தங்கச்சி all the way from Canada, right? All the way from Canada ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆக்கி இருக்காங்க. So அவங்களுக்காக இந்த மொமெண்ட் இந்த சாங் நான் டெடிகேட் பண்றேன்.
இந்த மூமெண்ட்டை அழகாக மாற்றின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஓகே, உங்களுடைய சிஸ்டர் இந்த இடத்துல இல்லை தானே? ஸோ அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்புறம் வாழ்த்தும் கூட இருக்குமென்னு சொல்லிவிட்டவங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து இந்த எதிர்பாராத கிஃப்ட்டுக்கு எதிர்பார்க்கல தானே? ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லி வர்றதா இருந்தால்? மாலா, உனது அன்பு ஆசைப்படுகின்ற அண்ணா கூட உங்களுக்கு தெரியும். இது சர்ப்ரைஸாக கமலனையும் சேர்ந்து செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல கடைசி வரைக்கும். அக்கா உங்களுக்குள்ள வரைக்கும் நீங்கள் எல்லாம் என்னோட பேச முடியலை. தேங்க்யூ. மச்சானுக்கு ரமேஷ் மச்சானுக்கு தேங்க்ஸ் பண்ண, பிள்ளைகளுக்கும் தேங்க்ஸ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே, நாங்களும் எங்களோட கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக வாழ்த்துறோம். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இதே ஆரோக்கியத்தோட இதே உடல்நலத்தோட அடுத்தடுத்த வருடங்களையும் கடந்து போகணும். கடவுள் ஆசீர்வதிக்க. நன்றி. தேங்க்யூ.